கடந்த 12 நாட்களாக வந்து கிட்டத்தட்ட 2000 பேர் வெயில்லையும் மழையிலையும் சென்னை மாநகராட்சி அலுவலகம் இருக்கக்கூடிய ரிப்பன் மாளிகையில் போராட்டம் நடத்தி வராங்க. ஏன் இந்த போராட்டம், எதுக்கு இந்த போராட்டம், அவங்களுடைய கோரிக்கை என்ன அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். Laws are very powerful weapon. யாரை காப்பாத்துறதுக்காக நாம அதை பயன்படுத்துறது ரொம்ப முக்கியம். யாரா இருந்தாலும் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களுக்கு நீதி கிடைக்கணும். அதை உறுதி செய்யறது இந்த நீதிமன்றத்தோட தார்மீக கடமை. தப்பு பண்றவங்களுக்கு பதவி, பணம், ஜாதின்னு நிறைய இருக்கு சார். பாதிக்கப்பட்டவங்களுக்கு நாம தானே இருக்கோம். சென்னையில் 15 மண்டலங்களாக வந்து துப்புரவு பணியாளர்களை வேலைக்கு அமைத்து வேலைப்பாடு நடந்து வருது. இதில் 10 மண்டலங்கள் 2020 ஏடிஎம்கே ஆட்சியிலே வந்து தனியார் மயமாக்கம் பற்றுச்சு. மீதி இருக்கக்கூடிய 5 மண்டலங்கள், 5 மண்டலங்களில் 2 மண்டலங்கள் ராயப்பேட்டை, திருவிக நகர், இந்த 2 மண்டலங்களும் தனியார் மயமாற்றம் பெற்றிருக்கு. ராம்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த தனியார் மயமாக்கத்தை எடுத்திருக்கு. இதனால் வந்து 2000 பேர் வந்து பாதிக்கப்பட்டதாகவும் அவங்களுடைய சேலரி குறைஞ்சதாகவும் சொல்லி தான் இந்த போராட்டம் முழுக்க முழுக்க நடைபெற்று வருது. அவங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்டால் அவங்க 3 விதமான கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. என்ன? நம்பர் 1, தனியார் மயமாக்கல் பண்ணக்கூடாது. நம்பர் 2, எங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணணும். நம்பர் 3, எங்களுக்கு சம்பளம் குறையக்கூடாது அப்படின்னு சொல்லி 3 விதமான கோரிக்கையை முன் வச்சு கிட்டத்தட்ட 12 நாட்களில் இந்த போராட்டம் நடைபெற்று வருது. இதுக்கு தமிழ்நாடு அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது ஆல்ரெடி கேஸ் பெண்டிங்கில் இருக்குது. இந்த கேஸ் பெண்டிங்கில் இருக்கும்போது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் 1947, தொழில் தகராறு சட்டம் 1947 செக்ஷன் 31 கிளாஸ் 1 வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்படி எம்ப்ளாய்க்கும் கேஸ் இருக்கும்போது எம்ப்ளாயர் ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு அப்படின்னா அப் டு 2000 வரைக்கும் ஃபைனும், அப் டு 1 இயர் வரைக்கும் இம்ப்ரீஸ்மெண்ட் வழங்குறதுக்கான ப்ரொவிஷனும் இந்த ஆக்டில் இருக்குது. இதை நேருக்கு பல்வேறு விதமான அரசியல்வாதிகளுமே முழு சப்போர்ட்டையும் தெரிவிச்சுட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது இந்த தமிழ்நாடு அரசு எடுத்த நடவடிக்கை என்ன அப்படின்னா, சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு குமரகுருபர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவங்களுக்கு சம்பளம் குறையிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. 750 ரூபா வீதம் வந்து அவங்களுக்கு ஒரு நாள் சேலரி வாங்குறதா சொல்லி நாங்கள் அக்ரிமெண்ட்டில் சைன் வாங்கியிருக்கோம். அவங்களுக்கு பணி நிரந்தரம் இல்லை, முழுக்க அளிக்கிறதுக்கான வாய்ப்பு எங்கள்கிட்ட கிடையாது. அவங்களுக்கு தேவையான பிஎஃப், சிஎஸ்ஐ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கான ப்ரிவிலேஜஸ் கொடுக்கறதுக்கான அக்ரிமெண்ட்லேயும் நாங்கள் சைன் வாங்கியிருக்கோம். சேம் டைம் அவங்களுக்கான விபத்து காப்பீட்டு இன்சூரன்ஸும் நாங்கள் வழங்குறதுக்காக தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த ஆணையர் முன்வைக்கிறாரு. அதே நேரத்தில் சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் பிரியா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 10 மண்டலங்களை வந்து கிட்டத்தட்ட 2020 ஏடிஎம்கே ஆட்சியிலே வந்து ப்ரைவேட்டைசேஷன் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த மக்கள் எங்கே குரல் கொடுக்கல. இப்போது 5 மண்டலங்களை கூடிய 2 மண்டலங்களை தான் நாங்கள் ப்ரைவேட்டைசேஷன் பண்ணுறோம். இதுக்கு மட்டும் ஏன் நீங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க திரும்பி ஒரு கொஸ்டினை முன்வைக்கிறாங்க. மீதி இருக்கக்கூடிய அந்த 3 மண்டலங்களையுமே வந்து அவங்க ப்ரைவேட்டைசேஷன் பண்ண போகிறதாகவும் அதுக்குள்ள நடவடிக்கைகள் எடுக்கிறதாகவும் சொல்லி தான் அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்திருக்காங்க. சம்பளம் குறித்து அவங்களோட கொஸ்டின் ரைஸ் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தோராயம் வந்து 14,000 18,000 ரூபா வரைக்கும் அவங்க சம்பளம் கொடுக்குற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இதுக்கு உண்டான அமைச்சர் நேரு அவங்க இன்னொரு சந்திச்சிட்டாங்களா, அவங்க எதுவும் ப்ரெஸ் மீட் வச்சுட்டாங்களான்னு கேட்டால் முழுக்க கிடையாது. அவர் ஏன் சந்திக்கலன்ற விஷயமும் எனக்கு தெரியல. இதுக்கு இல்லாமல் இந்து அறநிலைத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எங்கே கொடுத்தோம் கொடுங்கன்றேன் எங்கே கொடுங்க கொடுங்கன்றேன். தேர்தல் அறிக்கையில் வந்து பணி நிரந்தரம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, ஓய்வூதியெல்லாம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் மீட்டில் கேட்கும்போது, தேர்தல் அறிக்கை நாங்கள் எதுவும் அப்படி சொல்லலையே, சொல்லியிருந்தே எதுவும் கொடுங்க காமிங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்திருக்காரு. அப்படி தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்ப்போமா? சொல்லியிருக்காரு. என் 153 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, துப்புரவு பணியாளர்கள், மின்சாரத்தில் வேலை செய்யக்கூடிய ஒப்பந்ததாரர்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட வேலைதாரர்கள் எல்லாத்துக்குமே பணி நிரந்தரம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே அறிக்கை எண் 285 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு உண்டான ஓய்வூதியம், ஊதியத்தை பற்றி கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஏன் என்ன அவங்க கன்சிடர் பண்ணலை அப்படின்னு சொல்லி கடந்த 12 நாளாக இவ்வளோ பெரிய போராட்டம் போயிட்டு இருக்கும்போது, நியூஸில் அவ்வளோ அப்டேட் ஆகிட்டு இருக்கு, அவ்வளோ சென்சேஷனாக போயிட்டு இருக்கும்போது அவங்களுடைய முதலமைச்சர் எங்கே, துணை முதலமைச்சர் எங்கே, 2 பேருமே இன்ன வரைக்கும் எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும் வரவே கிடையாது. ஆனால் இதே தலைவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது கடந்த 2021 ஜனவரி 19 மாநகராட்சிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாரு. நீங்கள் 10 மண்டலங்களில் இருக்கக்கூடிய 12,000 பேரை வந்து நீங்கள் பணி நீக்கம் செய்கிறீங்க, இதை தனியார் மயப்படுத்துறீங்க, இது வந்து முற்றிலும் சட்டத்துக்கு புறம்பானது, ஏன்னா கேஸ் ஆல்ரெடி பெண்டிங்கில் இருக்குது, இது நீங்கள் படுத்தக்கூடாது, தனியார் மயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி உடைய கண்டஸ்டண்ட்டை அந்த கடிதத்தின் மூலயமா அனுப்புகிறாரு. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது ஒரு முகமும், முதலமைச்சரான படி இன்னொரு முகத்தையும் காட்டுறதா சொல்லி மக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு வேதனையில் இருக்காங்க. இந்த போராட்டம் என்ன ஆகும், இதனுடைய முடிவு என்ன,
போராட்டத்தை கைவிட வேண்டிய பேச்சுவார்த்தையில் முடிவடையுமா, இல்லை கோர்ட்டில் இன்வால்மெண்ட் ஆகி இவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி உங்களுடன் சேர்ந்து நானும் காத்துட்ருக்கேன்.